ஆந்திர மாநிலத்தில் விலை உயர்ந்த கேமராவுக்கு ஆசைப்பட்டு போட்டோகிராஃபரை கடத்தி கொலை செய்த நபர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். போலி திருமண ஆர்டர் கொடுத்து போட்டோகிராஃபரை போட்டு தள்ளிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வந்தவர் சாய் விஜய். 23 வயதான சாய் விஜய் விலை உயர்ந்த கேமரா மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றை தன்னுடைய தொழிலில் பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் விசாகப்பட்டினம் அருகே உள்ள ஆரமூரில் பெரிய திருமண நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளதாக கூறி சாய் விஜய்க்கு போட்டோ ஷூட் ஆர்டர் ஒன்று வந்துள்ளது. 10 நாட்கள் தங்கி போட்டோ எடுக்க வேண்டும் என்று சாய் விஜய்க்கு செல்போன் மூலம் அழைப்பு விடுத்துள்ளனர். இதனை நம்பிய அவர் ரயிலில் தன்னுடைய கேமரா மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றுடன் ஆராமூருக்கு புறப்பட்டு சென்றார். ஆராமூரில் அவரை வரவேற்ற சண்முக தேஜ் என்பவர் தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து சாய் விஜயை ஒரு காரில் அழைத்துச் சென்றார். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய நடவடிக்கையில் சாய் விஜய்க்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு தற்காப்பிற்காக தன்னுடைய தாய்க்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி உள்ளார். என்னை யாரோ ஆராமூரிலிருந்து காரில் அழைத்துச் செல்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. என்னை தொடர்பு கொள்ள இயலாவிட்டால் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சண்முக தேஜின் செல்போன் நம்பரை தாய்க்கு அனுப்பி வைத்தார் விஜய். மேலும் அவரை அழைத்துச் செல்ல பயன்படுத்திய காரின் பதிவெண்ணையும் அவர் தன்னுடைய தாய்க்கு அனுப்பி வைத்தார். அதன் பின் அவரை குடும்பத்தாரால் தொடர்பு கொள்ள இயலவில்லை. இதனால் பதற்றமடைந்த சாய் விஜயின் பெற்றோர் விசாகப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் நேரடியாக ஆராமூர் சென்று சண்முக தேஜ் வீட்டில் அதிரடியாக சோதனை செய்தனர். அங்கு சாய் விஜயின் கேமரா உபகரணங்கள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் சண்முக தேஜ் மற்றும் அவருடைய நண்பர் ஆகியோரை காணவில்லை. சாய் விஜய்க்கு என்ன ஆனது என்பது புரியாமல் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் சண்முக தேஜ் அவருடைய தோழி ஒருவரின் முகநூல் ஐடியில் இருந்து சாட்டிங் செய்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதை வைத்து சண்முக தேஜ் இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் அங்கு சென்று அதிரடியாக அவரை கைது செய்தனர். அவருடன் இருந்த அவரது நண்பரும் போலீசாரிடம் சிக்கினார். அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. சாய் விஜயின் கேமராவுக்கு ஆசைப்பட்ட அவர்கள் அவருக்கு போலி திருமண ஆர்டர் கொடுத்து வரவழைத்து கொலை செய்துள்ளனர். பின் ஆராமூர் அருகே அவரது உடலை புதைத்துவிட்டு தலைமறைவாகியது விசாரணையில் தெரிய வந்தது. சண்முக தேஜ் அளித்த தகவலின் அடிப்படையில் சாய் விஜயின் உடலை போலீசார் தோண்டி எடுத்தனர். சண்முக தேஜ் அவருடைய நண்பர் ஆகியோரை கைது செய்த போலீசார் சாய் விஜயை கடத்திச் செல்ல பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். விலை உயர்ந்த கேமராவுக்கு ஆசைப்பட்டு போட்டோகிராஃபரை கொலை செய்து புதைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.